வணக்கம். என்னுடைய தமிழ் உறவுகளுக்கெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள். இன்று மிகவும் பரபரப்பாக பேசப்படும் ஆணவ கொலையை பற்றி இங்கு உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்கிறேன். நம்மளுடைய தமிழ் மண்ணின் கலாச்சாரத்தின்படி எந்த ஒரு சாதியாக இருந்தாலும் சோத்துக்கு வழி இல்லாதவன் கூட தன் வீட்டில் ஒரு பெண் பிள்ளை வீட்டை விட்டு தன் சாதியிலோ தன் உறவிலேயோ சென்றால் கூட மிகப்பெரிய அவமானமாக எடுத்துக்கொள்வார்கள். இது ஊரறிந்த விஷயம். அது எந்த ஒரு சாதியாக இருந்தாலும் சரி, இது இந்த சாதியிலே தான் இப்படி இருக்கும், இந்த சாதியிலெல்லாம் சரி எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்லாம் எந்த பெண் பிள்ளையும் எந்த தாய் தகப்பனும் எந்த குடும்பத்திலையும் வளர்க்க மாட்டார்கள். இது உலக நீதி. ஆனால் இப்போது நெல்லையில் நடந்திருக்கும் ஒரு கொலையை மையப்படுத்தி சில சாதிய தலைவர்கள் எல்லாம் பேசுவது ஏதோ புரட்சி செய்வது போல, மாற்று சமூகத்தில் போய் பெண் எடுத்து அவர் பெண்ணை இவர்கள் கூட அனுப்பி வைத்தால் சந்தோஷப்படுவார்களா, இல்லை ஜாதி ஒழிப்பு என்று இப்படிதான் இருக்குமா, இதை அரசாங்கம் அங்கீகாரப்படுத்துமா என்பது எனக்கு புரியவில்லை. என் மக்களுக்கு புரிகிற மாதிரி இந்த சாதி தலைவர்களெல்லாம் ஓட்டுக்கு இல்லாமல் நாயப்படி பேசும்போது நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பாட்டுக்கு என்ன நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பெண் பிள்ளையை பெற்று வைப்பார்கள். அவர் யாரோ ஒருவருடன் சென்று விட வேண்டும். அதற்கு நாங்கள் பச்சை கொடி காட்டிட வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை. நீங்கள் ஏன் இது சாதியாக பார்க்கிறீர்கள்? ஒரு குடும்பத்தில் ஒரு அவமானம், ஒரு குடும்பத்தில் ஒரு அசிங்கம் அப்படி என்று பார்க்க வேண்டியதானே. சரி, இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து விட்ட பிறகு நீங்கள் பெண் பிள்ளையை தான் அடக்க வேண்டும், ஆண் பிள்ளையும் அடக்க வேண்டும், பெண் பிள்ளையும் அடக்க வேண்டும். பெண் பிள்ளைங்களுக்கும் நல்லது கெட்டது சொல்லித்தர வேண்டும், ஆண் பிள்ளைங்களுக்கும் நல்லது கெட்டது சொல்லித்தர வேண்டும். இல்லை என்றால் உலகத்தில் எங்காவது ஒருத்தன் அதுக்கு தக்க பாடம், அது நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு காவல்துறையோ அரசாங்கமோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு தராது. சாதிய தலைவர்கள் தன்னுடைய ஓட்டுக்காக என்ன வேணுமானாலும் பேசிவிட்டு சென்று விடுவார்கள். அதில் முதலில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சாதியில் உள்ள தலைவர்களாவது தன் பெண் பிள்ளை எப்படி வேணாலும் போய்விடட்டும் அப்படின்னு நினைப்பார்களா? சொல்லுங்கள். காதலித்தால் தவறு என்றுதான் எந்த பெற்றோராக இருந்தாலும் சொல்லுவார்கள். காதலுக்கு பச்சை கொடி காட்டுறது எப்படி காட்ட முடியும்? அந்த குடும்பத்தை பற்றி தரக்குறைவா நினைக்க மாட்டார்களா? அதை வேசி குடும்பம் என்று சொல்ல மாட்டார்களா? பெண் பிள்ளை எப்படி வேண்டாலும் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என் அன்பு தமிழ்நாட்டு மக்களே, சாதிய தலைவர்கள் எல்லாம் கூறுவது போல் நடந்து கொண்டால் தமிழ்நாடு வேறு விதமாக மாறிவிடும். இந்த தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இந்த தமிழ் மண்ணுக்கென்று நம் முன்னோர்கள் பாட்டங்கள் முப்பாட்டங்கள் என்று கலாச்சாரத்தை வைத்துள்ளார்கள். சில நாகரிகத்துக்காண்டி சில விஷயங்கள் அது மறைந்து விட்டது. பட் இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் படி இன்னும் சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்று தான் சொல்லுகிறேன். உங்களுக்கு அந்த ஈகோ, நான் அந்த பெண்ணை தான் கட்டுவேன், நான் அந்த பையனை தான் கட்டுவேன், நான் அந்த குடும்பத்தில் தான் இருப்பேன், அந்த ஜாதியில் தான் நான் பெண் எடுப்பேன் அப்படி என்று இது மாதிரி இருக்குன்னா நிம்மதி இல்லாமல் ஆகிவிடுவீர்கள். எந்த குடும்பமாக இருக்கட்டும், நீங்கள் ஜாதி மறுப்பு என்று சொல்வீர்கள். இரு மனம் சேர்ந்து வாழ்வது தான் சந்தோஷம். இரு குடும்பங்கள் உங்கள் ஒரு தனிப்பட்ட சந்தோஷத்திற்காக ஒட்டுமொத்த குடும்பத்தின் நடுரோட்டில் நிற்பாட்டிக்கிறார்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கும். குடும்பத்தில் அண்ணன் தம்பி மாமா மச்சன் சித்தப்பன் பெரியப்பன் எல்லாமே ஒரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அப்படி இருக்கும். எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு நெருப்பு கையில் பிடிச்சிட்டு எப்போ என்ன நடக்கும்? இதுவா சாதி மறுப்பு திருமணம்? இதுவா சாதி மறுப்பு கலாச்சாரம்? சொல்லுங்க. எப்போ என்ன வேணா நடக்கும்? சந்தோஷமா ரோட்டில் ஒத்தையா போய் டீ குடிச்சிட்டு ஒத்தையா போய் சாமான் சட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும். அது அந்த தான் ஒரு நல்ல ஒரு விஷயம். இதை விட்டுட்டு எவன் வெட்டுவான், எவன் என்ன பண்ணுவான், எது பண்ணுவான்,
எப்போதுமே ஒரு குடும்பத்திற்கும் நான் கேள்விப்பட்ட வரையும் ஒரு சாதியில் உள்ள உறவாக இருந்த விஷயம், ஒரே சாதி ஒரே இது, அந்த பெண் வீட்டு பிள்ளை ஓடுவது அந்த சாதியில் உள்ள அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவமானமாக கருதுவாங்க, என்ன பிள்ளையை வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு. அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஒரே நீதி தான். அதனால் இது சாதியோடு பார்க்காம ஒரு குடும்பத்தை தான் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எப்போதும் உங்களுடன் உங்களுடைய தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தன் நாகேஸ்வர தொண்டைமான். நன்றி, வணக்கம்.